இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எத பத்தி பார்க்க போறத விட எத பத்தி பேச போறோம்தாங்க சொல்லணும். ஆமாங்க. அதாவது நம்ம இந்தியாவிலே பார்த்து வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, வஜ்ரா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாரி ஒரு கேவலமான, ஒரு கீழ்த்தரமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் எதுனா பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்தது கிடையாதுங்க. அத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனான்ஸ் கூட ஓரளவுக்கு பரவால்ல. நான் எதனால இப்படி பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது வஜ்ரா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிகில் ஷெட்டி. இதெல்லாம் இவனெல்லாம் வச்சுக்கோங்களேன், சட்டியில தான் தூக்கி போட்டு உடைக்கணும். நம்மள வந்து சட்டியால தூக்கி போட்டு உடைக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்து நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வஜ்ரா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில அதாவது டாலரா குடுத்து ஐஎன்ஆரா மாத்தணுங்க. எல்லா நிலைமையும் அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இந்த மாரி வந்து மாட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. தயவு செய்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு எக்ஸ்சேஞ்சில போய் பணத்த போய் நீங்க டாலரா குடுத்து ஐஎன்ஆரா தயவு செய்து மாத்தாதீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடிங்க. ஆமா. பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நானு கிட்டத்தட்ட ஒரு குறியா சேர்த்து வச்சு, சின்ன சின்னதா சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்து ஃபைனான்ஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு கிடைக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிடைச்சது. அதில பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 கிடைச்சது. அத கொண்டு போய் சாரி 55,000 கிடையாது. 50,000 15,000 கிடைச்சது. அந்த 15,000 அது பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் ஒரு இன்வெஸ்ட் பண்ண 10,000 கரெக்ட்டா ஆக மொத்தம் 25,000 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு யூஎஸ்டிடியா அதில அதாவது ஃபைனான்ஸ்ல கிடைச்ச யூஎஸ்டிடியா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வஜ்ரா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்ஆரா மாத்தி என் அக்கவுண்ட்டுக்கு ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட அது அக்கவுண்ட்டுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 வந்து நான் டாலரா யூஎஸ்டிடியா மாத்தி இது வஜ்ரா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அனுப்பியாச்சு. ஆனா இன்னைக்கு வருதைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஷ் வந்து என் அக்கவுண்ட்டுக்கு வந்து இன்னுமே வந்து வாலெட்ல வந்து கிரெடிட் ஆகல. நானும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயில் ஐடியில வந்து மெயில் அனுப்பி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 மெயில். அந்த 10 மெயிலுக்கும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா, சரி இதில தான் ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்ட்டு ட்விட்டர் பக்கம் போலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போய் பார்த்தா, என்ன மாரியே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கு பேர் சொல்றத விட லட்சக்கணக்கு பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அதாவது நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடாதுங்க. இது வந்து டுபாகூர் எக்ஸ்சேஞ்ச். இந்த டுபாகூர் எக்ஸ்சேஞ்ச நம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கு பேர் வந்து அதில வந்து இன்னும் டாலரா போட்டு அத ஐஎன்ஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இத டாலரா குடுத்து ஐஎன்ஆரா மாத்துறதுக்கு மாத்தி நான் சென்ட் பண்ண அமௌண்ட் எத்தன நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் அதாவது ஒரு 15 டேஸ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்து வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சியா நான் பணத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் போட்டேன். அது மறுபடியும் எடுத்தேன். ஆனா இந்த மாரி ஒரு மொள்ள மாரி முடிச்சவைத்தனங்கிட்ட நான் குடுத்து நான் படுற பாடுக்கு பார்த்தீங்களா, நரகம் தான் சொல்லலாங்க. இந்த மாரி யாரும் வந்து நீங்க இந்த மாரி பேசிறக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு பேசணும், இந்த மாரி எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நிலைமையில வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு குப்பை எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க வஜ்ரா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். இது பார்த்தீங்கன்னா நெறைய மோசடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் கிடையாது. இவனுங்க வடக்கானுங்கள பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்கேம். அதாவது நெறைய பேர் வந்து ஆட்டை போட்டாங்க. கிட்டத்தட்ட 46 மில்லியன் அந்த மாதிரி டாலர்லாம் ஆட்டை போட்டாங்க. அதனால பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல. ஐஎன்ஆர் ரிட்டர்ன் பண்ண முடியல நிறைய பேத்துக்கு. அப்படின்லாம் நிறைய வந்து டூப் கதையெல்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் முற்றிலும் வந்து பொய். இவனுங்களே வந்து திருடிக்கிட்டு இல்லாத பணம்லாம் வச்சுக்கோங்களேன், யாரும் வந்து இது ஹேக் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்னுடைய ஆக்ஷன் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பணத்தை வந்து நாங்கள் வந்து 46 மில்லியன் அந்த மாதிரி டாலர் வந்து நாங்கள் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து யூஎஸ்டிடியா ஒரு 25,000 போட்டவங்களுக்கு ஒரு 100 200 யூஎஸ்டி போட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போ அமௌண்ட் வந்து கேஷ் வந்து ரிட்டர்ன் அவங்க ஆர்டர்லேருந்து அக்கௌண்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து போயிட்டு இருக்கு, ஒரு கதையாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பொய்யுங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன பொய்யெல்லாம் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லாம் டாலராக அவங்களுக்கு போட்டவங்களுக்கு இன்னும் என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் விடலாம், இன்னும் என்னென்ன பண்ணலாம், ஏதோ குட்டையில் மட்டை கலப்பின மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி போடலாம், அதான் நம்புவானுங்க போல அப்படின்ட்டு இவனுங்க ஏதோ சொல்லி மனுப்புறதுக்கு பார்க்குறானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம தொழில அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் கிடைக்கணும் நாம் ஒரு இது ஆசைப்பட்டு இவங்க எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது வஜ்ரா எக்ஸ்சேஞ்ச் இந்தியன் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அதான் அதில் நாம் போய் யூஎஸ்டிடியாக கொடுத்து நம்ம ஐஎன்ஆராக நம்ம பணத்தை வாங்கணும்னு பார்த்தா நம்ம உழைச்சி காசு நம்ம போடுறோம். நாம் ஒன்றும் எவங்ககிட்டயும் ஆட்டை போட்டு போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கத்தானமா இவனுக்குலாம் எதுக்கு நிக்கில் செட்டி இவனுக்காக பேர் சட்டிலாம் போட்டு உடைக்கணும். ஆனால் இவனை போட்டு உடைக்கிறது பதில் நம்மளே தான் உடைச்சிட்டு இருக்கிறான். அவன் கூலாக ஹாயாக வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கான். ஆனால் நம்ம பணத்தை வந்து திருடி சாப்பிட்டுக்கிட்டு இல்லாத கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கான். தயவுசெய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நீங்கள் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அதாவது
வஜ்ரா இந்தியன் நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்தியாவிலே. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சை பற்றி கண்டிப்பாக அதாவது நீங்கள் வந்து ஏதோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பண்ணிடாதீங்க, அந்த பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க மாட்டீங்க. அதாவது வச்சுக்கோங்களேன், இப்போ அதாவது ஒரு ஃபைனான்ஸில் கூட டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, மெயில் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அந்த கஸ்டமர் கேருக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்துக்கிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் நம்பர் கிடையாது, கஸ்டமர் கேர் நம்பர் கிடையாது, மெயில் பண்ண வச்சுக்கோங்களேன் அதுக்கான ரிப்ளை கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஹவர் ஆகாமல் அந்த மெயில் வரதுக்கு, அதாவது ரிட்டர்ன் வரதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து 25,000 நாங்கள் கொடுத்து நாங்கள் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் என்னங்க நியாயமா இருக்குது? ஒரு முழுக்க பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட இருந்து வந்து சொன்ன ஆட்டை போட்டு தின்னுக்கிட்டு ஹாயாக வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் 46 மில்லியன் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ட்விட்டரில் பாட்டு இவன் போயிட்டே இருந்துக்கிறான். அதுக்கு எதுக்கு இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும்? பேசாமல் தூக்கி லாக் பண்ணிட்டு போங்களா? இதுக்கு மாதிரி எதுக்கு வந்து கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டு அவன் எக்ஸ்சேஞ்சு ஆட்டை போட்டான், இவன் வந்து திட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு எதுக்கு கட்டுக்கதையை விட்டுக்கிட்டு இல்லவங்கள நம்ப வச்சுக்கிட்டு இது பார்த்து வச்சுக்கோங்களேன். தயவுசெய்து அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நிக்கில் செட்டிலாம் வந்து இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பேரை முன்னாடி போர்டை போட்டுங்க, ஒரு தினமும் ஒன்றும் பிச்சை எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒவ்வொரு 2 ரூபா பிச்சை எடுத்தால் கூட அது கூட உனக்கு பல கோடி சேரும்டா. இந்த மாதிரி திருடி சம்பாதிக்கிறதுக்கு இதுவும் ஒரு திருட்டு தொழில் தாங்க. இந்த மாதிரி திருட்டு தொழில் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பிச்சை எடுத்து சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யாரும் ஸ்கேமில் வந்து மாட்டிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சு கேவலமான எக்ஸ்சேஞ்சில் போய் மாட்டிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த தான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவ்வளோதான் வழியில் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா சின்னதாக நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு எனக்கு வந்து பெருசாக ஒரு லாபம் கிடைக்கணும் இன்வெஸ்ட் பண்ணது, அது ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியிலே சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்செலாம் வந்து ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்சேஞ்சில் மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு. தயவுசெய்து எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஆனால் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நீங்கள் தங்கத்துலையோ இல்லை நிலத்துலையோ எப்படி ஒரு முதலீடு போகிறீங்களோ அதே மாதிரி தான் ஃபைனான்ஸ்லேயும் முதலீடு போகிறோம். அது மாதிரி தான் நமக்கு கிடைச்ச லாபத்தை வந்து நமக்கு டாலராக கிடைக்குது, அவ்வளோதான். ஒன்லி டாலராக கிடைக்குது, அதை டாலராக கொடுத்து நம்ம ஐநராக மாத்திரம் நம்ம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவிலே இந்த நம்பர் ஒன்னாக இருந்துக்கிட்டு இந்த எக்ஸ்சேஞ்சு இப்படிலாம் ஒரு கேவலமானலாம் பண்ணுவாங்க நான் எதிர்கூட பார்க்கலீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பணத்துக்காக நிறைய பேர், நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த பணத்துக்காக அவங்களுக்கு மெயில் ஐடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, ட்விட்டரில் அவங்கள மெயில் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. எந்த நிக்கில் செட்டில் எதுக்கு இருக்கான்னு தெரியல, பேசாமல் தூக்கில் மாட்டி தொங்குன்னு தான் செய்யணும்னு தோணுதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.